ஜோதி தனிப்பெருங்கருணை. அன்பு சார்ந்த ஜோதிட உறவுகளுக்கும் பொதுமக்களுக்கும் என் இனிய வணக்கம். ஒருத்தருக்கு முதல்ல பெண் குழந்தை பிறந்துருது. பெண் குழந்தை பிறந்தோடனே அடுத்து அவங்களுடைய ஆசை என்னவா இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு தம்பி பிறப்பானா, தம்பி இருப்பானா அப்படிங்கிறதான் எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. எப்படி இருந்தால், எந்த மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தால் தம்பி இருப்பான், உடன் சகோதரம் பிறக்கும் அல்லது அடுத்து பெண் பிறக்குமா என்பதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி ஒரு காணொலி வலைதளத்தில் பார்த்தேன். அவர் பிரபல ஜோதிடர். அவருடைய கருத்தை சொல்ற கேளுங்க. அவர் என்ன சொல்றாருன்னா, லக்கணத்துக்கு 3 செவ்வாய் இருந்தால் தம்பி இருக்க மாட்டார், தங்கை தான் இருப்பார். தம்பி இருந்தால் அவன் ஏட்டிக்கு போட்டியாக இருப்பார், தகராறு செய்வராக இருப்பார். ஒன்று இருக்கு இல்லைன்னு சொல்லணும். 3 செவ்வாயில தம்பியே இருக்க மாட்டார், தங்கை தான் இருக்கும் அப்படின்னு சொல்றார். உடனே அதை பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பக்கம் போனோம்னா, சார் எங்கள் அக்காவுக்கு ஒரு தம்பி ஒரு தங்கச்சி இருக்குது சார், நீங்கள் இப்படி ஒரு குண்டை போட்டுட்டீங்கன்னு எங்கள் மனசெல்லாம் சுக்குநூறாக உடஞ்சி போச்சு சார், அதுக்கு ஏதாவது விதிவிலக்கம் தான் பரிகாரம் தான் சொல்லுங்கள் சார் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அப்போ லக்கணத்துக்கு 3 செவ்வாய் என்றால் தம்பி இருப்பாரா இருக்க மாட்டாரா, அந்த ஜோதிடருக்கு தெரிந்தது அவ்வளவுதான். இப்போ நம்ம பார்ப்போம். லக்கணத்துக்கு 3 செவ்வாய் நின்றால் கண்டிப்பாக சகோதரம் உண்டு. அது எந்த லக்கணமாக இருந்தாலும். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னி லக்கணத்துக்கு 3 செவ்வாய் ஆட்சி, கும்ப லக்கணத்துக்கு 3 செவ்வாய் ஆட்சி. இந்த கன்னி லக்கணத்துக்கும் கும்ப லக்கணத்துக்கும் காரக பாவனாஸ்தி வேலை செய்யாது. புரியுதுங்களா? அடுத்து அப்படி லக்கணத்துக்கு 3 செவ்வாய் இருந்தால் தம்பி இருப்பானா இருக்க மாட்டானா என்பதை அவர் பெற்ற சாரநாதனை கொண்டுதான் பார்க்க வேண்டும். அவரை பார்த்த கிரகத்தை நோக்கி தான் நம்ம பலர் சொல்லணும். 3ஆம் இடத்தில் செவ்வாய் நின்று விட்டால் சகோதரம் இல்லை என்ற முடிவுக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக 3 செவ்வாய் தான் உறுதியாக சகோதரம் உண்டு. அது ஆண் சகோதரமா பெண் சகோதரமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப லக்கணத்துக்கு 3 எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, கடக லக்கணமா இருந்தாலும் சரி, கன்னி லக்கணமா சரி, எந்த லக்கணமா இருந்தாலும் சரி. இப்ப கடக லக்கணம்னு வச்சுக்குவோம். கடக லக்கணத்துக்கு சந்திரன் லக்கணாதிபதி. அவர் 3ஆம் இடத்தில் போய் நின்றால், சுயசாரத்தில் நின்றால் அடுத்தும் ஆண் குழந்தை தான், ஆண் சகோதரன் தான். இந்த லக்கணத்துக்கு 3ஆம் இடத்தில் ராகு கேது நின்றால், செவ்வாய் பாவக்கிரகம் நின்றால் சகோதரம் இல்லை என்ற முடிவுக்கும் வரக்கூடாது. ஒரு ஜாதகத்துல லக்கணத்துக்கு 3 செவ்வாய் ராகு இருந்து, கன்னி லக்கணம் ஒரு நபருக்கு அங்கு ராகு நிற்கிறார். ராகு நின்று அவருக்கு 4 சகோதர ஆண் சகோதரம் மட்டுமே. இன்னொரு ஜாதகருக்கு தனுசு லக்கணம் 3 செவ்வாய் ராகு 5 சகோதரம் அவருக்கு. அப்ப அந்த ராகுக்கு எது நிற்கிறது, சனி நிற்கிறது, பாவகிரகங்கள் நிற்கிறது என்று நாம் குறைத்து மதிப்பிடக்கூடாது. சாரம் பார்க்கணும், நவாம்சம் பார்க்கணும். அடுத்து இந்த ஜாதகத்துல லக்கணாதிபதி சுயசாரம் பெற்று 3இல் நின்றால் உடன் அடுத்து ஆண் குழந்தை தான். ஆணாயிருந்தால் ஆண் குழந்தை, பெண்ணாயிருந்தால் அடுத்தும் பெண் குழந்தை. அதுக்கப்புறம் நம்ம போவோம். அதே மாதிரி இந்த லக்கணத்துக்கு 3 குடையவன், லக்கணத்துக்கு 3ஆம் இட அதிபதி, அதாவது லக்கணாதிபதி சாரம் பெற்று 3 11ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் அடுத்தடுத்து ஆண் குழந்தைகள் தான். நல்லா கேட்டுங்க. லக்கணத்துக்கு 3 குடையவன் லக்கணாதிபதி சாரம் பெற்று 3 11ஆம் இடங்களை தொடர்பு கொண்டால் ஆண் சகோதரன் தான் அடுத்தடுத்து பிறக்கும். அதே போல அந்த லக்கணாதிபதி யாராக இருந்தாலும் சரி, அவர் பெற்ற அவர் கேந்திர திரிகோணங்கள் இருக்க வேண்டும். அதுதான் உள்ளது முக்கியம். 1 5 9 1 4 7 10 கேந்திர திரிகோணங்கள் இருக்கணும். 3இல் செவ்வாய் இருந்தால் சகோதரர்கள் அடித்துக் கொள்வார்களா, ஒருவருக்கு ஒருவர் இது பண்ணுவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் இல்லை. அன்பாக நல்லா பாசமாகவே இருக்காங்க. என்ன பேசிக்காம இருப்பாங்க, அவ்வளோதான். ரொம்ப நெருக்கமாக இல்லைனாலும் தகராறு பண்ணிக்க மாட்டாங்க. அப்படி எடுத்து நம்ம தகராறு பண்ணிக்கணும் முடிவுக்கு வரக்கூடாது. அந்த செவ்வாயை அட்டமாதிபதி பார்த்தா அது அண்ணன் தம்பிக்குள்ள சண்டை வரத்தான் செய்யும். இப்படி தான் இருக்கணும். முடிய 3இல் செவ்வாய் இருந்தால் கண்டிப்பாக சகோதரம் இருக்கும். அது ஆனா பெண்ணா என்பதை சாரத்தின் வாயிலாக, நம்ம நவாபசத்தின் வாயிலாக அவர் பெற்ற சாராதனின் நிலையை பொறுத்து தான் எடுக்க வேண்டும்.
தவறான முடிவுக்கு வரக்கூடாது என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.